அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபினான்சஸ் ஷோ சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட ஃபினான்சஸ் இருக்கு இல்லையா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அத பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுல பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. பார்த்தோம்னா, நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்றது பேசிக்கா தெரிஞ்சுப்போம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, பொதுவா அரசாங்கத்தோட டே டூ டே எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, அத பேஸ் பண்ணி வர்றது தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது. பொதுவா தெரிஞ்சுப்போம். கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, நமக்கு ஒரு லாங் டெர்ம் அசெட்ட கிரியேட் பண்றது. ஓகேங்களா? ஒரு லாங் டெர்மா ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்றது. அததான் வந்து நம்ப கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஓகேங்களா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 10% தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்துச்சு. எப்பன்னா ஒரு 6, 8 வருஷத்துக்கு முன்னாடி 2017, 18 காலகட்டத்திலலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 13% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்க. புரொப்போர்ஷன் ஆஃப் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னா 13% இருக்கும். ஓவராலா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு செலவ பண்றோம். அந்த ஓவராலா பண்ணக்கூடிய செலவுல 13% பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா தான் இருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மொத்த கடன்ல இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில 2010, 11ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட மொத்த கடன்ல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 86% இருந்துச்சு. ஓகே. இப்போ தமிழ்நாட்டோட மொத்த கடன்ல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஏறக்குறைய 55% வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இடையில இந்த கொரோனா டைம் பீரியட்ல எல்லாம் டிக்ளைன் ஆயிட்டு மறுபடியும் இப்ப தான் எல்லாமே இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு வளர்ச்சி. முன்னாடி கொரோனா காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்லா இண்டிகேட்டர்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் இந்த மாரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அப்ப கம்மியா இருக்கும். நெகட்டிவா இருந்திருக்கும். இப்ப தான் மறுபடியும் கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 13% இருக்கு. அதே மாரி டோட்டல் பப்ளிக் டெப்ட் ஓகேங்களா? மொத்த கடன்ல இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா, 55% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல இந்த இடத்துல இன் இந்தியாஸ் மார்ஜினலைஸ்ட் பார்லிமென்ட் இன் பட்ஜெட்டரி அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். ஓகேங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் டோட்டலா அத பண்ணுவாங்க. நமக்கு கேபினெட் அமைச்சர்களுக்கு கூட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்கன்றது வெளிப்படையா தெரியாது. ஓகேங்களா? ரொம்ப சீக்ரெட்டா பண்ணுவாங்க. அதே மாரி கேபினெட்டோட அப்ரூவலுக்குமே பட்ஜெட் எல்லாம் வைக்க மாட்டாங்க. டைரக்ட்டா லோக்சபால வந்து வாசிக்கிறப்ப தான் கேபினெட் அமைச்சர்களுக்கே தெரியும் பட்ஜெட்ல இதெல்லாம் சொல்லப் போறாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்க்ரீட்டா இருப்பாங்க. சரியா? ஸோ அது வந்து இந்தியா அததான் என்ன சொல்றாங்க? இந்தியாவோட பார்லிமென்ட்ட வந்து மார்ஜினலைஸ் பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ப அரசாங்கத்தோடைய வரவு செலவுகள பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். அத தயார் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அரசாங்கத்தோட ஒரு அங்கமா தான் இருக்கு. இருந்தாலுமே பட்ஜெட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா, பட்ஜெட்ல பார்லிமென்ட்டோட ரோல் அப்படிங்கிறது சுத்தமா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. பட்ஜெட் பிரிப்பரேஷன்லயும் இல்ல. அந்த பட்ஜெட்ட டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியுது. இதுலயும் ராஜ்யசபானால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்ஈக்குவல் பவர்ஸ்ல இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? பட்ஜெட்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா. மணி பில் பட்ஜெட் வரும். மணி பில் இப்ப ராஜ்யசபாக்கு பெரிய அளவுல அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்காது. மணி பில்ல பொறுத்தவரைக்கும். அப்ப பட்ஜெட்ல பார்லிமென்ட்டோட ரோல் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மினிமலா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு என்ன 2 சொல்யூஷன் குடுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள்ல ஃபாலோ பண்ற மாரி பட்ஜெட்டுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நடக்கக்கூடிய கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். மான்சூன் செஷன் நடக்கும். அதிலேயே ஒரு 5 நாள்ல இருந்து ஒரு 7 நாள் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு அது ஆல்ரெடி போட்ட பட்ஜெட்ல என்ன மாரிலாம் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய பட்ஜெட்ல என்னலாம் எதிர்க்கட்சிகளும் விருப்பப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ந நம்ம நாட்டோட பிரியாரிட்டீஸ் என்ன? நம்மளுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு? இத பத்தின ஒரு டிஸ்கஷன கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாராளுமன்றத்தில கொண்டு வரணும்ன்றத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லிமென்டரி பட்ஜெட் ஆஃபிஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் அமெரிக்கால பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. ஓகேங்களா?
அமெரிக்கால இருக்கு, கனடால இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு. இந்த மாரி வெளிநாடுகள்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இந்தியாவிலயும் பார்லிமென்டரி பட்ஜெட் ஆஃபிஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்ன்மென்ட் எப்படிலாம் செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. வருவாய் எப்படி இருக்கலாம்? வரக்கூடிய இந்த பட்ஜெட்ட பொறுத்து ரெவென்யூ எப்படிலாம் வரப்போகுது? அப்படிங்கிறத சொல்லலாம். நம்மளோட இந்த பிஸ்கல் பாலிசிஸ அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான பணிகளுக்காக ஒரு பார்லிமென்டரி பட்ஜெட் ஆஃபிஸ் இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிற 2 சஜஷன குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் பார்லிமென்ட்டோட ரோல் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அத அதிகப்படுத்துறதுக்கு ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன்ங்கிறத கொண்டு வாங்க. பார்லிமென்டரி பட்ஜெட் ஆஃபிஸ் அப்படிங்கிறத கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹீட் பிளான் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இப்போ சம்மர் சீசன் மோர் ஆர் லெஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்கங்க மழை பெஞ்சாலும் சம்மர் சீசன் அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா? எல்லா முக்கியமா ஒவ்வொரு மாநிலமுமே பார்த்தோம்னா, ஆவரேஜ் டெம்பரேச்சரோட 2 டூ 3 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணிட்டே வராங்க. அப்ப இந்த வருஷமும் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புதிய பினாமினனா இருக்காது. ஓகேவா? ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ண தான் போறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் டெர்மா பார்த்தோம்னா, ட்ரிங்கிங் வாட்டர் குடுக்கறது, ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸ குடுக்கறது, வொர்க் ஹார்ஸ வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்றது. அதே மாரி ஹீட் வேவ்ஸ்னால நெறையா பாதிப்புகள் ஏற்படும். ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாரிலாம் வரும். ஸோ, அதனால ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்றது. இதெல்லாம் ஷார்ட் டெர்ம் மெஷர்ஸ். தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா, நமக்கு இந்த சிக்னல்ல எல்லாம் நிழல் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாரியான ஷார்ட் டெர்ம் மெஷர்ஸ் எல்லாருமே எடுக்குறாங்க. பட் ஸ்டில் லாங் டெர்மா என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு பெரிய அளவுல பதில் இல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸும் லாங் டெர்ம் மெஷர்ஸ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிளைமேட் அப்படிங்கிறது நெறைய கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. நெறையா இப்ப நமக்கு பிப்ரவரி மந்த்லயே அவ்வளோ வெயில் அடிச்சது. இப்ப கிளைமேட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் வருது. ஏன்னா பிப்ரவரிய பொறுத்தவரைக்கும் ஐஎம்டி படி வின்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வானிலை துறை பிப்ரவரி மாதத்த ஒரு குளிர்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல நமக்கு. இல்லையா? அப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ லாங் டெர்மா நம்ம ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கேத்த மாரி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன மாரியான பிளான்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஷூரிங் ஆக்சஸ் டூ ஹவுஸ்ஹோல்ட் ஆர் ஆக்குபேஷனல் கூலிங் ஃபார் வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த ஹீட் வேவ்ஸ்னால அதிகமா வெப்பமாகறனால பாதிக்கக்கூடிய மக்களா யார் இருப்பாங்க? விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வீடுகள்ல அ குளிர்சாதனம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அந்த கூலிங் ஆப்ஷன்ஸ வந்து கொண்டு வரணும். அதே மாரி அந்த விளிம்பு நிலை மக்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் கூலிங் ஆப்ஷன்ஸ கொண்டு வரணும். அதான் ஆக்குபேஷனல் கூலிங் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது, இப்ப ரொம்ப ஹாட்டா டேஸ் இருக்கு. ரொம்ப வெப்பமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை ஒவ்வொரு நாள் விட்டுருவாங்க. லீவ் விட்டுருவாங்க. எப்படி ரொம்ப மழை பெஞ்சா இல்லையோ, அதே மாரி தான் ரொம்ப வெயில் அடிச்சாலும் விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கப்ப, அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து ஒரு லாஸ் ஆஃப் இன்கம் ஏற்படுது. அதுக்கு ஏதாவது அரசாங்கம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஹீட் வேவ்ஸ்னால ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது வரலாம். இப்ப ஃபயர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத பண்ணணும். அடுத்தது இந்த ஹீட் வேவ் சம்மர் சீசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கூலிங் அப்ளையன்ஸஸ் நமக்கு ஏசி, ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர்ஸ் இந்த மாரியான சமாச்சாரங்கள நம்ம 24 மணி நேரமும் ஓட விட்டுருவோம். இல்லையா? அப்படி இருக்கப்ப, ஒரு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். போன வருஷம் இத நம்ப இந்தியா லெவல்லயே ஃபீல் பண்ணியிருப்போம். பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய புரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் தாண்டி டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்டை நாடுகள் கிட்ட இருந்து நம்ம பவர இம்போர்ட் பண்ணோம். சரிங்களா? பூட்டான், நேபாள் கிட்ட இருந்தெல்லாம். அப்ப பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். சம்மர் சீசன்ல எப்பயுமே. அதுவும் இந்த காலகட்டத்தில ஹீட் வேவ்ஸ் மாரியான இம்பாக்ட் இருக்கப்ப, கண்டிப்பா பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கு ஏத்த மாரி எலக்ட்ரிசிட்டி கிரிட்ஸ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அர்பன் ஹீட் ஐலேண்ட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ஏரியாஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அடுத்ததா, இந்த ஹீட் வேவ்ஸ் அதனுடைய மிட்டிகேஷன் பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதனுடைய தணிப்பு நடவடிக்கைகள அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு பயிற்சிகள வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹீட் வேவ்ஸ் இந்த மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஆஃபிசர்ஸ்க்கு ட்ரெய்னிங்ஸ குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிரீன் கவர இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது பேசிக்கான ரெக்கமெண்டேஷன் தான். அது லாங் டெர்ம் ரெக்கமெண்டேஷனாவும் இருக்கும்.
அடுத்தது கிரியேட்டிங் ஓப்பன் ஸ்பேசஸ் டு ரெடியூஸ் ஹீட். எதுக்காக ஓப்பன் ஸ்பேசஸ கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, நமக்கு ஹீட்ட வந்து ட்ராப் ஆகாம இருக்கும். ஒரே இடத்துல ட்ராப் ஆகாம இருக்கும். அதனால தான் ஓப்பன் ஸ்பேசஸ வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதே மாரி ரூஃப்டாப் சோலார் ஃபார் ஆக்டிவ் கூலிங். நம்ம கூலிங் அப்ளையன்ஸஸ்க்கு ரூஃப்டாப் சோலார்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி போற மாதிரியான மெஷர்ஸ கூட பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி ஹீட் வேவ்ஸ் டைம்ல அந்த ஹீட்ட வந்து நம்ப சோலார் பேனல்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா, அத பாசிட்டிவா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் இதெல்லாம் லாங் டெர்ம் பிளானிங்க்கு கீழ வருது. ஓகேவா? ஸோ அப்ப ஹீட் வேவ்ஸ்லேருந்து மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு மெயின்ஸ்ல கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த மாரியான பாயிண்ட்ஸ நம்ப சைட் ஹெட்டிங்ஸா போட்டு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர் இஸ் ப்ராக்ரஸ் ஆன் ஜிஎம் ஃபுட் கிராப்ஸ் சேஸ் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஜிஎம் மஸ்டர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஜெனடிக்கலி அப்ரூவ்டு ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிடி காட்டன் தான். இப்போ வரைக்கும் இந்தியாவுல ஜெனடிக்கலி அப்ரூவ் பண்ணி விவசாயிகள் பயிரிடக்கூடிய ஒரே பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி காட்டன் மட்டும் தான். அதுக்கப்புறமா ஜிஎம் மஸ்டர்ட் இதுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கனால, இன்ன வரைக்கும் அத யூஸ் பண்ண முடியாம தான் இருக்கு. இதனுடைய ஃபைனல் ஹியரிங்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல பொதுவா சொல்லியிருக்காங்க. பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாரி ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிஷியரியான ஒரு விஷயம் தான். அதே மாரி இந்தியாவோட பயோ E3 பாலிசிக்கு கீழ ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா இருக்கு. இந்த ஜிஎம் கிராப்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இந்தியாவோட இந்த பயோ எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப கம்மியா இருக்கு. அத வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரியான லீகல் ஹர்டில்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ பேசிக்கா இதுல வந்து நமக்கு பிடி காட்டன் தான் இப்போதைக்கு ஒன்லி கிராப் அலோவ்ட் டூ பி கல்டிவேட்டட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்தரா இந்த கேஸ் ஹியரிங்ஸ்லாம் முடிய தான் நமக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் வெளிய வரும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.